இன்று மூன்றாம் பிறை. இந்த மூன்றாம் பிறையை இப்படி தரிசனம் செய்தால் செல்வம் சேரும், தீராத கடன் பிரச்சனை தீரும். இந்த மூன்றாம் பிறை ஏன் நம்ம பார்க்கணும்? இந்த மூன்றாம் பிறை உருவான கதை என்ன? இந்த மூன்றாம் பிறையை நம்ம பார்க்கறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும்? இந்த மூன்றாம் பிறை இன்னைக்கு எந்த நேரத்தில் வருகிறது, எப்படி தரிசனம் செய்ய வேண்டும், அதற்கான மந்திரங்கள் என்ன, அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் இந்த மூன்றாம் பிறையை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வழிபடுங்க. அப்போ தான் மனதார உங்களால் வழிபட முடியும். ஏதோ வழிபடணும் அப்படிங்கிறத கடமைக்காக எப்போதுமே செய்யாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது மனதார நம்பிக்கையோடு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுவீங்க. அப்படி நம்பினாலே நமக்கு 100% அதுக்கான பலன் அப்படிங்கிறது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கை தோற்காதுங்க. இப்போது இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மூன்றாம் பிறை எல்லா மாதங்கள்லையும் மூன்றாம் பிறை வழிபாடு தெய்வீகமான வழிபாடாக கருதப்படுதுங்க. எதையுமே சாதாரணமாக சொன்னால் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். அதனால இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திருதியை, அதாவது மூன்றாம் நாளில் தோன்றும் வளர்பிறையை மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றாம் பிறைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு அதற்கு மறுநாளும் பார்த்திங்கன்னா நிலவு தெரியாது. ஆனால் அதுக்கு மறுநாள், அதாவது மூன்றாம் நன்னாளில் பார்த்திங்கன்னா நிலவு அப்படியே ஒரு கோடு போல் ஒளி கீச்சாக வரும். அதை ஏதாவது ஒரு வெட்ட வெளியில் இருந்தோ, உயர்ந்த இடத்தில் இருந்தோ, மின் விளக்குகள் இல்லாத இடத்துல இருந்தோ, அடிவானத்தில் தோன்றும் போது பார்க்கலாம். அதோட மெல்லிய ஒளியை பார்த்தா அது உங்களுக்கு ஏதோ ஒரு புத்துணர்வை தூண்டக்கூடியதாக இருக்குங்க. எல்லா மாதங்கள்லையும் மூன்றாம் பிறை வழிபாடு தெய்வீகமான வழிபாடாக கருதப்படுது. உண்மையிலே இந்த மூன்றாம் பிறையை காண வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுவதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் மூன்றாம் நாளில் மிக மெல்லிதாக காணும் அந்த பிறை நிலாவை காணும் அளவுக்கு நம்மோட பார்வை திறன் உள்ளதா அப்படின்னு சோதிக்கும் ஒரு கண் பார்வை ஆய்வு முறை தான் இந்த மூன்றாம் பிறைங்க. அப்படி அதை காணும் அளவிற்கு நம்மோட பார்வை திறன் இருந்துச்சு அப்படின்னா நம் உடல் நலம், மனநலம், குணநலம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறது பொருள். எதையுமே சாதாரணமாக சொன்னால் நாம் ஏற்றுக்கவே மாட்டோம். அதனால தான் மூன்றாம் பிறை காணும்போது ஒரு தெய்வீக தன்மையை ஏற்றி நம்மை இதை செய்ய வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுடைய மனம், நம்மளுடைய குணம், நம்மளுடைய உடல் அனைத்துமே நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த சமயத்தில் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி வேண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதைய நம்ம வாழ்க்கையில் நம்ம உற்று கவனிக்கும் போது அது தெரியுங்க. சரி, இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பற்றியும், இந்த மூன்றாம் பிறை விரதம் எப்படி இருக்கணும், சந்திர தரிசனம் செய்யறதுனால தீரக்கூடிய தோஷம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவியில் பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்திர தரிசனம் செய்து வணங்குறதுனால நோய்கள் எல்லாமே தீருங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த மூன்றாம் நாள், அதாவது மூன்றாம் பிறை நாள் ஆகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியறதில்ல. ஆனால் மூன்றாம் நாளான இந்த துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்குங்க. இந்த மூன்றாம் பிறையானது இரவு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 6:30 மணி அளவில் தோன்றக்கூடிய பிறைங்க. இந்த மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையாது சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார். மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே நீங்கிடும். இந்த சிறப்புடைய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் தினமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
சரி, இது எப்படி வந்துச்சு, இந்த தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இன்னைக்கு எப்படி நம்ம கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு குட்டி கதையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு முறை விநாயக பெருமான் சிவனோட அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாராம். அதுக்கப்புறம் விநாயகர் எல்லா உலகங்களையும் பார்வையிட போனாராம். எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க போனார். சந்திரன் ஒரு முழு வெண்மதி அப்படிங்கிறதுனால விநாயகரோட திருவுருவை பார்த்து கேலி செஞ்சார். இதனால் கோபம் அடைஞ்ச விநாயக பெருமானோட, உன் அழகு இன்னைக்கு முதல் இருண்டு போயிடும், உன்னோட அழகு இன்னையிலிருந்து இருண்டு, உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்க அப்படின்னு சாபமிட்டுட்டாராம். விநாயகரோட சாபத்தினால சந்திரனோட அழகு குறைஞ்சிருச்சான். இதனால் கவலை அடைஞ்ச சந்திரன் மனம் வருந்தி சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். அந்த தவத்தோட பயனாதான் ஈசன் துணையோட தன் பழைய அழகை பெற்றார். சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வச்சு மூடிக்கொண்டு பலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுமாங்க. அதே மாதிரி இந்த 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும், ஆயுள் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நடந்தும் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்களை இந்த மாதிரி சந்திர தரிசனம் வழிபட்டவங்ககிட்ட கேளுங்க, அதுக்கான பலன்களை அனுபவிச்சதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சந்திர தரிசனம் செய்து வணங்குறதுனால நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. அதனால் ஜாதகத்தில் சந்திர லக்னம் 6, 8, 12 வீடுகளில் மறைவு பெற்றோ, விருச்சிகத்தில் பெற்றோ, இல்லைன்னா சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாகுங்க. அதே மாதிரி சந்திரனோடு சர்ப்ப கிரகம் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீச்சமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாட்டை அவசியம் செய்யணுங்க. ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர், சந்திரனோடு ராகு கேதுவும் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள், இவங்க எல்லாம் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால், இந்த தரிசனம் செஞ்சால் தோஷங்கள் படிப்படியாக விலகுங்க. ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவங்க அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய துவி திதியில் விரதம் இருக்கணும். அன்னைக்கு மாலை நேரத்தில் சந்திர தரிசனமும் செய்ய வேண்டும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்களை கும்பிடணும். இந்த பிறை தெய்வீக சின்னமாகுங்க. 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவியோட பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சித்திரை, வைகாசி மாதங்களில் பார்க்கக்கூடிய பிறை தரிசனத்தில் ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலனும் கிடைக்குங்க. அதே போல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தினால சகல பாவங்களும் தீருங்க. ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செஞ்சால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வரும். அதே மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். சிவனை தரிசனம் செய்த புண்ணியத்தை பெற மறக்காமல் இன்னைக்கு இந்த சந்திர தரிசனத்தை செய்யுங்க. இந்த பிறை நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி சிவனுக்கே உரிய நாள். அதே மாதிரி சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும். அதனால் யாசகம் பெறுவது போன்றுதான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தி தான் பெற்றார். சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவருக்கே பிச்சையிடுவார். இதை படி அளப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உணர்ந்து
பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும்போது நீங்கள் அந்த மாதிரி வேண்டுங்க. ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் நட்சத்திரங்களை ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை செஞ்சாங்க அப்படின்னா சந்திரனோட பரிபூரண அருளை பெறலாம். மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசித்து வர்றவங்க வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோட வாழ்வாங்க. அதனால நீங்களும் இந்த மாதிரி தரிசனம் செய்யறத மறந்துடாதீங்க. சரிங்க, இன்னைக்கு எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானில் தோன்றும் மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாங்கத்தின் படி, காலண்டரின் படியும் மக்கள் மூன்றாம் பிறையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால சந்திர தரிசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மூன்றாம் நாள் வரும் சந்திரன், அதாவது மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்தால் நமக்கு ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு முழுவதும் உள்ள சந்திர தரிசனமும் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்த சந்திர தரிசனம் இருக்குது. எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6:08, அதாவது மாலை நேரத்தில் 6:08 இருந்து 7:52 வரைக்குமே இந்த சந்திர தரிசனம் இன்னைக்கு செய்யலாம். இதுக்குரிய பலன்களும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சந்திர தரிசனம் அமாவாசை தொடர்ந்து வரும் 3வது நாளை தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு குறிப்பிடுறோம். இன்றைய நாளில் சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த நாளில் சந்திர தரிசனத்தை நீங்கள் பெற்று கண்டிப்பாக செல்வ செழிப்போட வாழணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த மூன்றாம் பிறை பார்த்தவாறு நாம் வேண்டும் எதுவுமே நமக்கு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அப்படியான இந்த நாளில் நம்மளோட செல்வ வளர்ச்சி பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில். செல்வம் பெருக மூன்றாம் பிறையை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு மாலை நேரத்தில் மூன்றாம் பிறை தரிசனம் சந்திரனோட இந்த பிறை தரிசனமானது சந்திரனுக்குரிய நாளான இன்று திங்கட்கிழமை வந்திருப்பது அதை விசேஷமாக கருதப்படுது. அதே போல் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. சிவபெருமானோட தலையில் இருக்கும் மூன்றாம் பிறை நிலவு தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் பிறை நிலவுங்க. அப்படியான இந்த நாளில் சந்திரனை நினைத்து எளிமையான இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டை மாலை 6:30 மணிக்கு மேலே 7:15 மணிக்குள்ளாக நீங்கள் செய்திடணும். செல்வம் கிடைக்கிறதுக்கு இந்த பூஜை இது பூஜை அறையில் ஒரு கண்ணாடியை எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு வெறும் விபூதியால் 3 பட்டையும் போட்டுடுங்க. நடுவில் மஞ்சள்னால் மட்டும் ஒரு பொட்டு வச்சிடுங்க. இந்த கண்ணாடிக்கு முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வெள்ளை நிற பூக்கள்னால கண்ணாடிக்கு அர்ச்சனை செய்யணுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் பச்சரிசியை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செய்யும் வேளையில் உங்களோட செல்வ வளம், பணப்பிரச்சனை மற்றும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது தீர வேண்டும் என்று வேண்டிக்கோங்க. அதோட இப்போ நான் சொல்கிற மந்திரத்தையும் சொல்லுங்கள், இன்னும் பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். அதாவது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சிவனையும் சந்திரனையும் ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடியது. அப்படியான இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்சால் 108 முறை சொல்லுங்க. அதன் பிறகு இந்த அரிசியோ இல்லைன்னா நீங்கள் அர்ச்சனை செய்த மலரையோ கையில் கொண்டு வீட்டிற்கு வெளியே சந்திர தரிசனம் பார்க்க வேண்டுங்க. வசதி உள்ளவங்க அந்த நேரத்தில் கையில் வெள்ளி, தங்கம் இந்த மாதிரி வைத்து கொண்டு சந்திரனை பார்த்து வணங்கினா நல்லதுங்க. அது முடியாதவங்க 5 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து கொள்ளுங்க. இந்த செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும். வெளியில் சந்திரனை பார்க்கும்போது அந்த சந்திரன் மந்திரத்தை 11 முறையும் சொல்லுங்க.
அதன் பிறகு வீட்டில் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. இந்த வழிபாடு உங்களோட செல்வ நிலையை பல மடங்கு உயர்த்தும், படிப்படியாக உயர்த்தும். அது மட்டுமின்றி சந்திரனை பகவானோட மனோகாரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை காணும்போது நம்மோட மனமும் ஒரு நிலைப்பட்டு தெளிவடையும் என்று சொல்லப்படுதுங்க. இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. நன்றி.